ஹாய் டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட பேப்பர் கரெக்ஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, என்னைக்கு முடிய போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா March 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. வர்ற 26 எக்ஸாம் முடிய போகுது. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற 28 சனிக்கிழமை அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஜோனல் பாயிண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் 30 2 வரைக்கும் திங்கள் டு வியாழன் அந்த 4 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணுவாங்க. ஷஃபில் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த பேஜ் ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கிழிச்சிருவாங்க. கிழிச்சு தான் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஸோ உங்கள் பேப்பர் வந்து எங்கே கரெக்ஷனுக்கு போகுதோ அந்த சென்டருக்கு உங்கள் பேப்பர்ஸை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ 2 நாளில் உங்கள் பேப்பர் போய் அங்கே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 8 பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏஇ வேல்யூஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கணும். அதனால இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9 வியாழக்கிழமையிலேருந்து 20 திங்கட்கிழமை வரைக்கும். ஸோ 9 உங்கள் பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 20 திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயரில் ஃபெயிலாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பேப்பர் கரெக்ஷனும் இதே டேட்டில் தான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் May 8 உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து நல்ல மார்க் வாங்கணும். கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து எல்லாருமே கிடைக்கணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.